நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி சிஐஏயோட கரூர் எம்எஸ்எம்இஸ் ஆர்கனைஸ் பண்ண ஒரு நல்ல ஈவெண்ட் நடந்தது. இன்றைக்கி எம்எஸ்எம்இ கான்க்ளேவ்ன்றது இங்கே நிறைய எம்எஸ்எம்இ சிறு தொழிலிருந்து நிறைய பார்ட்டிசிபேட் வந்திருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திரு அன்பழகன் வந்திருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, நிறைய பேர் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டு. அவங்களா ஒரு ஆண்டர்ப்ரனர் தான் இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். மற்றவங்ககிட்ட வேலை பண்ணுறதோட ஜாஸ்தி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி இருந்தால் தான் நம்ம ஸ்டேட்டு முன்னேற்றம் அடைய முடியும். இதோட இன்னொரு இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், ஜனவரியில் பார்த்தீங்கன்னா குளோபல் இன்வெஸ்ட் மீட்னு வருது. எல்லா ஊர்லேருந்தும் ஆளுங்க வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். இன்சென்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு புதுசான இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கலாம். புதுசாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு போகலாம். இது எல்லாத்தையும் எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இந்த ஸ்டேட்டோட ஸ்ட்ரென்த்து. இந்த ஸ்டேட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இண்டஸ்ட்ரியல் செக்டரில். இது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றது தான் கலெக்டர்னு சொன்னாங்க. இந்த சிஐஏவோட குறிக்கோளும் அதே தான். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்றைக்கி என்ன வந்ததுன்னா, ஒரு இளைஞர்ன்றது வெளியில் போய் வேலையை தேடக்கூடாது. இளைஞர் வந்துட்டு அவராக ஒரு வேலையை உருவாக்குனா இன்னொரு 10 பேர் அவர்கிட்ட வேலை பண்ணலாம். இதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து தான் சிஐஏ கொடுக்குறது. இதுக்கான நிறைய இன்சென்டிவ்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நீட் ஸ்கீம் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த என்டர்ப்ரனருக்கு தெரியணுன்றது தான் இந்த சிஐஏயோட குறிக்கோள். இந்த மாதிரி செஷன்ஸ் நடத்துறதுல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய புது ஆண்டர்ப்ரனர்ஸ் உருவாக்குவாங்க, புது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். இதுதான் இதோட ஸ்ட்ரென்த். வெரி ஈஸி மேனர். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம கரூர் சாப்டரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ப்ரெசன்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தே ஆல் டிட் அ கிரேட் ஜாப் இன் தேர் வே. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு அவங்களால வர முடியுது. மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நன்றி உணர்வு என்னென்னா, நாம் கற்றுக்கிட்டதை அவங்களுக்கு கொடுக்கணும் புதிதாக வரக்கூடிய தலைமுறையினருக்கு அப்படின்ற ஆசைகளும் இல்லை. கரூரில் வந்து பிருத்திவி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். ஒரு நல்ல முத்து அவங்களும் சோலார் பவர். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த பவர் கிரைசிஸ் வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். தே டிட் அ வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒன்று ஒரு பாட்டில் நெட் அந்த நெட் மீட்டர்னு ஒன்று இல்லாமல் இருந்தது. அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். ஈவன் ரிக்வஸ்டட் அந்த பர்சனல் மீட் போது கூட சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து சொல்லியிருக்கோம், ஒன்று நீங்கள் கொடுங்க இல்லைன்னா கொடுக்குறத ஸ்டாம்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏதோ அது ஸோ அது வந்து நீட் ஆஃப் த அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நம்ம பவர் கிரைசிஸ் வந்து உறுதி தன்னிறைவு அடையணும் அப்படின்னா முன்னாடி இருந்த சோலார் பேனல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ராங் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிக்னலில் பார்த்துருப்போம் சோலார் சிக்னல். பட் தட் டைம் இன்சிபியன்ட் டெக்னாலஜி இட் வாஸ் நாட் பர்ஃபெக்டட் டு த பெஸ்ட் எக்ஸ்டென்ட் பாசிபிள். சோலார் பவரை வச்சு 10 HP பம்பை ஓட்டலாம், 7 HP பம்பை ஓட்டலாம். உங்களுக்கு அந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒர்க்கை சொன்னால் நீங்கள் எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணலாம். சிமிலர்லி கிரெடிட் சிஸ்டம், பவர் கிரெடிட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் 12 யூனிட் வந்து செலவு பண்ணுறீங்க. நீங்கள் 2 யூனிட்டுக்கு பணம் கட்டினா போதும். ஏன்னா இப்போ வந்து இருக்கிறது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தி கான்ட்ரோவர்ஷியல் ஏரியா ஆஃப் த ப்ரைசிங் பாலிசி, பட் இட் இஸ் எவர் இன்க்ரீசிங். டிஃபரன்ஷியல் டாரிஃப் ஃபார் டொமஸ்டிக், இண்டஸ்ட்ரி, கமர்ஷியல் எல்லாம் இருக்கதான் செய்யுது. யாரும் மறக்க முடியாத ரியாலிட்டி. We are paying more and more towards the commercial usage of your electricity. But when you start saving this itself will be a very great saving for you in future. So அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் தே ஹவ் கான் த்ரூ. ஒரு நல்ல ஒரு முயற்சியில் வந்து வெற்றி பெற்றாங்கன்னு கூட சொல்லலாம். சீக்கிரம் கரூருக்கு வந்து இந்த நெட் மீட்டரிங் வாங்கி கொடுக்கறதுக்கான முழு முயற்சி எடுத்து செஞ்சு வாங்கி கொடுத்துடலாம். அதே மாதிரி இதுக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னா, சம்பளத்துக்காக வேலை செய்கிறத தாண்டி சிலர் வந்து உணர்வுபூர்வமாக வேலை செய்கிறாங்க. ஆஃபீஸர்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தனக்கு எதுவும் அந்த வேலையை கொடுத்தாங்க, இந்த வேலையை கூட நம்ம வேலை கடமை முடிஞ்சது அப்படின்னு இல்லாமல் ஒரு விஷயத்தை உள்வாங்கி அது ஒரு தன்னேஜர் வந்து ரமேஷ் வண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. இந்த ஒப்பீனியன் நான் ஒரு நாள் 2 நாள் சீன் இட் த்ரூ அவுட் த பீரியட். அதே மாதிரி சபார்டினேட் மிஸ்டர் கிரீசன் எவ்வளோ ஒரு எஃபர்ட்டோட, அதாவது நம்ம சொந்தம். இதுக்கு மேலே ஒரு அருமையான வார்த்தை எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இது doing it. I personally appreciate this occasion. Really, it's a great service rather than doing our duty. It's a fantastic service we are doing. எனவே மிஸ்டர் முருகானந்தம், அப்புறம் கிரீசன் அவர் பேசுகிறாரு, மிஸ்டர் குமார் பேசிட்டாரு, உமா மேடம் இருக்காங்க, கார்த்திகேயன் அவர் பேசுவார். ஸோ அதனால் வெறும் இந்த இண்டஸ்ட்ரி என்ன கொடுக்குது, பேங்க் என்ன கொடுக்குது, என்ன செய்ய முடியும் அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. ப்ராக்டிக்கலி நீங்கள் யாருடைய கைடன்ஸ் இல்லாமலே நீங்களே படித்து புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கான வழி இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீட்ஸ்
புதுசாக வரக்கூடிய ஆண்டர்பிரினர் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இதில் வந்து நிறைய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி வரக்கூடிய மனமகிழ்ச்சி மாதிரி நம்ம உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறாங்க பாருங்க. நேச்சுரலி இட் ஹேஸ் அ எட்ஜ், a small edge will be there than the normal conventional period. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணாங்க சொன்னது மாதிரி ஆடி தள்ளுபடின்னு வரும் தெரியுங்களா. வருஷம் ஃபுல்லாக இருந்தாலும் ஆடி தள்ளுபடி வரும்பொழுது உங்களுக்கு பொருளுடைய விலை குறையும். சிலருக்கு வந்து நம்பிக்கை இருக்காது ஆடி தள்ளுபடி உண்மையிலே தள்ளுபடி தானே இல்லை விலையை கூட்டிகிட்டு குறைக்கிறாங்களான்னு. பட் இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் வரும்பொழுது இந்த ப்ரொவிஷன்ஸ் பாருங்கள். ஃபார் எனி லெவல் ஹேண்ட் ஹோல்டிங் சுச்சுவேஷன் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. முதல்ல கேளுங்கள் நிறையா. எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. எப்போ உங்களுடைய இனிஷியலாக கேட்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து விடை கிடைக்கும். பாப்புலராக சொல்லப்பட்ட ஒரு வாசகமாக இருந்தால் கூட many of us hesitate to speak, hesitate to ask, hesitate to request. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பரவாயில்ல. எப்படி தெரிய வருது, ஒன்று நமக்கு ஆதரவு தன்னா விழுந்தா வருது தெரியும், இல்லைன்னா கேட்டால் தெரியும். அதனால் இனிமேல் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் கேளுங்கள், முயற்சி செய்யுங்கள், முன்னேறுங்கள். நாளை நமதே, நாளை முழுவதும் நமதே. வாழ்த்துக்கள், நன்றி. தான் கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ யாராக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற நம்ம கரூர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே எங்களுக்கு நாங்கள் எப்போ போனாலும் உடனே காக்க வைக்காம உடனே கேட்டு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குறீங்க. அதுக்கு மிக்க நன்றி சார். சார் அப்படிங்க சார். சார் இங்கே வந்து சார் 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 இவ்வளோ பெரிய கான்டாக்ட்லாம் இருக்குது அப்படின்னா அது த்ரூ சிஐ மூலமாக தான். அது வந்து கண்கூடாவே நம்ம பார்க்குறோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மிஸ்டர் கோபால் சார் சொன்னார். தமிழ்நாடு வந்து 3rd பொசிஷனில் எம்எஸ்எம்இயில் 3rd பொசிஷனில் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி லாட் ஆஃப் ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. எம்எஸ்எம்இயும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிஐயில் வரும்போது தான் நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் வரும்போது தான் தெரிய வருது. அதுக்கு முன்னாடி பேப்பரில் நிறைய பேர் படிக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். பட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது தான் நிஜமாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.